எப்படி ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு அரை முழுசும் இருக்கிற இருட்டை ஜெயிச்சுட்டு போயிடுது. எப்படி ஒரு சின்ன விதை தனக்குள்ள ஒரு பெரிய காட்டையே ஒளிச்சு வச்சுக்க முடியுது. அதே மாதிரி எப்படி ஒரே ஒரு பெயர் இத்தனை கோடி இதயங்களை காந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கு. தன்னுடைய மூளையில் தான் மிகப்பெரிய ஹீரோ என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னமும் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஹீரோ, அவற்றிலிருந்து கத்துக்க வேண்டியது அந்த சிம்பிளிசிட்டி. விஜய்க்கு போட்டி விஜய் ஏற்கனவே பெற்ற வெற்றிதான் அவருக்கு ஒரே எல்லாத்திலுமே உள்ளடங்கிய ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்தார் விஜய் சார். அவங்க அப்பா டைரக்டரா இருந்தனால சாப்பாட்டுக்கு இடத்துக்கு வேணா கஷ்டப்படாம வந்திருக்கலாம். சினிமாவில் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். சீன் ஒன்று எடுத்தாங்கன்னா அது அக்கா நடிகன் எதை எடுத்துட்டாலும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பார். எதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். தவம் விஜய் இஸ் தி ஒன்லி பர்சன் இப்போ ஸ்கூல் பையன் மாதிரி he can look. அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா பண்ணுவார். ரொம்ப அவருக்கு டயலாக் தெரியாது, ஆட தெரியாது, எதுவுமே தெரியாத மாதிரி தான் அப்படியே இருப்பாரு. கேமரா மட்டும் ஆன் ஆச்சுன்னா வீருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டோம்னா சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டனேன் வை நான் சிங்கிளாவே சீரியஸ் கிட்டே இருப்பேன். அடிச்சா இன்னும் லாரி இடிச்சா மாதிரி இருப்பாங்க. எங்க அடி இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டா தளபதி அப்படின்னாலே உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போத, உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு, டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போதை சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம்? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பா நன்றிகள். என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்பு கீழாக. நான் சாகிற வரைக்கும் ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக செய்ய முடியும். அது உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. எனக்கு ஒரு குட்டி ஆசை என்னன்னா, எதிர்காலத்தில் எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம்.